السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நம்மை எல்லாம் முஸ்லிமாவும் முக்மினாவும் பிறக்கச் செய்து அதிலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு உம்மத்தாக ஆக்கி வைத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் ஷேக்மார்களின் கரங்களை பிடிக்க வைத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எனக்கு இந்த மன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்னவென்று கேட்டால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வரலாறு. இவர்களின் அசல் பெயர் என்னவென்று கேட்டால் முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஆகும். அவர்களின் தந்தையின் பெயர் இத்ரீஸ், இவர்களின் பெயர் முஹம்மது ஆகும். இவர்களின் பிரபலமான பெயர் என்னவென்று கேட்டால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகும். இது அவர்களின் தாத்தாவின் பெயர் ஆகும். இவர்களின் தாத்தாவின் பெயர் தான் இவர்களுக்கு பிரபலமான பெயராக சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. இவர்களின் பிறப்பு எப்பொன்று கேட்டால் ஹிஜ்ரி 150 பிறந்தார்கள் நண்பர்களே. நாமெல்லாம் அம்மா வயிற்றில் இருக்கும்போது 10 மாதம் அந்த மாதிரி தான் இருப்போம். ஆனால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. 2 வருடம் அவர்கள் தாயின் வயிற்றில் இருந்தார்கள் நண்பர்களே. இதேபோல் இன்னும் 8 வயதிற்குள் குர்ஆனை மனனம் செய்தார்கள் நண்பர்களே. பிறகு 3 வயது தான் இருக்கும். அப்போதான் பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்போ சின்ன வயசுலே பேசும்போது 15 ஜுஸு ஓதினார்கள். அதுக்குள்ள 8 வயதிற்குள் குர்ஆன் மனனமாய் ஹாஃபில் ஆகிவிட்டார்கள் நண்பர்களே. சிறு வயதிலேயே முஃப்தி ஹாஃபில் ஆலிமாக ஆனார்கள் நண்பர்களே. 8 வயதிற்குள் இருமுறை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்த்தார்கள் நண்பர்களே. முதல் முறை கனவில் பார்க்கும் பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ் நீரை கொடுப்பதாக பார்த்தார்கள் நண்பர்களே. முதல் வாட்டி பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ் நீரை தருவதாக பார்த்தார்கள். பார்த்துவிட்டு அடுத்த நாள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யோசிக்கிறார்கள், எதற்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கனவு வந்தது என்று. அப்பொழுது யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் திடீரென்று ஞாபகம் வருகிறது, இது உமிழ் நீர் அல்ல, ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு இல்மை போட்டார்கள் என்று ஞாபகம் வருகிறது நண்பர்களே. 2வது முறை கனவில் வரும்போது தராஸ் மீசான், அதை என்னுடைய அன்பளிப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்ததாக ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவில் வந்து தந்ததாக ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள் நண்பர்களே. இதேபோல் சிறு வயதில் ஒரு 10 வயது அந்த மாதிரி இருக்கும் பொழுது தொப்பியில் குருவி வைத்து விளையாடுவார்கள். ஒரு வாட்டி ஃபத்வா எழுதுவார்கள், அதாவது தீர்ப்பு எழுதுவார்கள். கிதாபுல் உம்முதான் நூற்றுக்கணக்கான கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். அதிலும் சிறப்பான கிதாப் என்று சொன்னால் கிதாபுல் உம்மு ஆகும். அந்த கிதாபுல் உம்முக்கு தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த தொப்பிக்குள் வைத்து குருவியை வச்சு பார்த்து சிரித்து விளையாடுவார்கள். அந்த சின்ன வயசில் எப்படி அவர்கள் இருக்கிறார்கள், முஃப்தியாக இருக்கிறார்கள், ஆலிமாக இருக்கிறார்கள், ஹாஃபிஸாக இருக்கிறார்கள் நண்பர்களே. அந்த சிறு வயதிலேயே தீர்ப்பு எழுதி நூற்றுக்கணக்கான கிதாபுகளை முடித்திருக்கிறார்கள் நண்பர்களே. 2வதாக பார்த்தோம் என்று சொன்னால் நாமெல்லாம் ஒரு 10 உஸ்தாத் 15 உஸ்தாத் அந்த மாதிரி படித்திருப்போம். அவர்கள் 80 உஸ்தாதிடம் படித்து பின்வரும் காலத்தில் எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான கிதாபுகளை எழுதுகிறார்கள். அதிலும் மிக சிறப்பானது எது என்று தெரியுமா? கிதாபுல் உம்மு ஆகும். கிதாபுல் உம்மு தான் அவர்கள் எழுதிய மிக சிறப்பான கிதாபாகும் நண்பர்களே. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மொத்தம் 3 விஷயம் சொல்கிறார்கள். அதில் முதலாவது விஷயம் இதுவாகும், லௌலா முஜாலஸ்துல் அபுராரி வ முனாஜாத்துல் அஸ்ஹாரி லமா அஹ்பபத்துல் மஈஷத ஃபீ ஹாதத் தார். நல்லடியார்கள் மஜ்லிஸ்களும் சஹர் நேரத்தில் செய்யக்கூடிய துவா இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்க மாட்டேன் என்று
சொன்னார்கள் நண்பர்களே. இரண்டாவது முறை என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஷகவுது இலா வகீஇன் சூஹ ஹிஃப்லி வ அவ்ஸானி அனி தர்கில் மஆசி ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி வ நூருல்லாஹி லா யுஅதா லில் ஆசி என்று சொல்கிறார் நண்பர்களே. எனக்கு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு மனன சக்தி இருக்காது. அவர்கள் சிறு வயதில் போய் அவர்களின் உஸ்தாதிடம் கேட்கிறார்கள், இந்த மாதிரி உஸ்தாத் எனக்கு இந்த மாதிரி மனனம் சக்தியை வரமாட்டேங்குது என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் உஸ்தாத் சொல்கிறார்கள், நீ பாவத்தை விட்டு விளங்கிக் கொள்ளப்பா, பாவம் விட்டு நீ விளங்கிட்டே என்று சொன்னால் நீ பிற்காலத்தில் அல்லாஹ் தஆலா உன் இல்மை பரக்கத் செய்வான் என்று சொன்னார்கள் நண்பர்கள். அதே போல் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உஸ்தாதின் சொல்ல பேச்சை கேட்டார்கள். அதே போல் பின்வரும் காலத்தில் நூற்றுக்கணக்கான கிதாபுகளை எழுதி பெரிய இமாமாக வருகிறார்கள் நண்பர்களே. மூணாவது விஷயம் சொல்கிறார்கள், அலாலா தனாலு இல்ம இல்லா பி சித்தத்தி சஉனப்புக அன் மஜ்மூஇஹா பி பயானின் துக்காவும் வ இர்சுன் வ வஸ்திபாரும் வ புல்வத்துன் வ இர்ஷாது உஸ்தாதின் வ தூலு ஜமான். மூணாவது என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்களுக்கு இல்மு வர வேண்டும் என்று சொன்னால் மொத்தம் 6 விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். 6 விஷயத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு இல்மு கிடைக்கும் என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னார்கள். அந்த 6 விஷயம் என்னவென்றால், புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும், இல்மில் பேராசையாக இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், வசதி வாய்ப்புகள் இருக்க வேண்டும், உஸ்தாத் பேச்சை கேட்க வேண்டும், நீண்ட வருடம் இல்மா இருக்க வேண்டும், இல்மிலே இதாக இருக்க வேண்டும் நண்பர்களே. ஒரு முறை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு மதரசாவில் படித்தார்கள். மதரசாவில் படித்திருக்கும் பொழுது அந்த மதரசாவில் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் காசுகள் வேண்டும். காசுகள் இருந்தால் தான் ரொட்டி அந்த மாதிரி சாப்பிட முடியும். அவர்களின் வீட்டில் சாப்பாடு காசு என்ற பஞ்சத்தினால் பக்கத்தில் ஒரு அம்மா இருப்பார்கள். அவர்களின் வீட்டில் தான் தினமும் சாப்பிட்டு வருவார்கள் நண்பர்களே. அப்படி சாப்பிட்டு வரும் பொழுது தினமும் சாப்பிட்டு வருவார்கள். அதாவது சிந்தனை, அந்த இல்முடைய அந்த சிந்தனையில ரொட்டியும் இதுவும் சாப்பிடுவார்கள் நண்பர்களே. தினமும் சாப்பிடுவார்கள். கடைசியாக செல்லும் பொழுது அந்த மதரசாவுக்கு செல்வார்கள். அப்பொழுது அந்த தாய் வந்து சாப்பாடு வந்து வைப்பார்கள். வாப்பா சாப்பாடு ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ அந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உள்ள போய் சாப்பிடுவாங்க. ரொட்டி எடுத்து வாயில் வைப்பாங்க, வாயை தட்டிடுவாங்க. ஏன் என்று சொன்னால் அவர்கள் அந்த அம்மா வந்து இவ்வளோ நாளாக அந்த ரொட்டியில் விளக்கெண்ணெய் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. விளக்கெண்ணெய் வந்து பக்கத்தில் இருக்கும், அதை சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து அப்படியே தான் தினமும் சாப்பிட்டு வருவாங்க நண்பர்களே. ரமலானிலே தினமும் ஒரு சத்தமை முடிப்பார்கள் நண்பர்களே. 2 சத்தங்களை முடிப்பார்கள் நண்பர்களே. காலையில் ஒரு சத்தம், இரவு ஒரு சத்தமை முடிப்பார்கள் நண்பர்களே. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எப்படி இறந்து போனார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு மூலம் என்ற நோய் இருந்தது நண்பர்களே. மூலம் என்றால் பீஷா போகும் இடத்தில் ரத்தமாக வரும் நண்பர்களே. அந்த நோய் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு இருந்தது நண்பர்களே. ஒரு நாள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், உட்காந்து கிதாபுல் சட்டங்களை பெரிதாக எழுதுகிறார்கள். யோசித்து சிந்தனை செய்து எழுதுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் வீட்டில் அடிமை பெண் இருக்கிறார். அந்த அடிமை பெண் இருக்கிறார். அவர் பேச்சுமலத்தில் எறும்பு இருப்பதன் காரணத்தினால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முன்னாடி இருப்பார்கள். அந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்ணுவார்கள் என்று கேட்டால், சிந்தனையாக இருப்பார்கள். அந்த சிந்தனையிலே தெரியாமல் பேச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுவார்கள். பேச்சம்பழம் நம்மளுக்கே தெரியும், பேச்சம்பழம் என்றால் வெப்பம், அந்த வெப்பத்தை உண்டாக்கும் நண்பர்களே. சிந்தனையிலே அப்படியே பல சாப்பிட்டார்கள் நண்பர்களே. அதனால என்ன, அந்த சிந்தனையில அவர்களுக்கு மூலமும் ஏற்பட்டது, தெரியாமல் அதுவும் சாப்பிட்டுட்டார்கள். சாப்பிட்டுட்டு ஐயோ எதுமா தெரியாமல் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பணியார் வந்து உன்னை எடுத்து போயிட்டாங்கல்ல. எதுமா அவங்க மூலத்திலேயே கிடக்குறாங்க. அப்படியே ஃபுல்லாக பீஷாப் வந்து அப்படியே பிளட் அப்படியே கிடக்குது. அது அந்த சிந்தனை கூட அவங்களுக்கு இல்லை, அந்த இல்மிலே தான் அந்த சிந்தனை இருக்கு. அப்போ பார்க்க வேண்டும் அவர்கள் எவ்வளோ பேர் ஆலியமாக இருப்பார்கள் என்று பார்க்க வேண்டும் நண்பர்களே. அப்படியே சிந்தனையிலே இருப்பாங்க. இதுக்கு என்ன சட்டம் அது மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க நண்பர்களே. அப்புறம் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த
அவங்க அப்படி பீஷாப் வந்தது கூட தெரியல, அப்படியே ரத்தம் ஃபுல்லாக அப்படியே நிஜமான பகுதியிலே இருக்குது. அப்போது வந்து அவர்கள் அவர் பக்கத்திலே ரத்தம் நண்பர்களே, அந்த அந்த சிந்தனையே வராம அப்படியே அந்த சிந்தனையே வராம பிளட் இறங்க 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 என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே வப்பாத்தாயிட்டாங்க நண்பர்களே. எப்படி வப்பாத்த போறாங்க? கிதாபுல் உம்மு அந்த அதனோட சட்டங்களை வந்து எழுதி பெரிய பெரிய சட்டங்களை எழுதி அதனால பெரிய சட்டங்களை எழுதி அந்த சிந்தனையிலே இருந்து அப்படியே வப்பாத்தாயிட்டாங்க நண்பர்களே. இதேபோல் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கும் இல்மை பரக்கத் செய்வானாக. இன்னும் உஸ்தாதின் பேச்சை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.